வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். 300 ரூபாய்க்கு நெக் பேண்ட் அப்படின்னா நல்லா இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுத்து பார்த்துருக்கோம். அதுதான் இது. பேர் பயங்கர முரட்டுத்தனமாக தான் இருக்கு. கிராட்டோஸ் கீரப். ஆமாம், அது கீரப்ங்கிறது அங்கே விடு. கிராட்டோஸ் இம்பல்ஸ் ப்ரோ ஒரு ப்ரோ லெவல் நெக் பேண்டை எப்படி இவங்களால வந்து அழகாக ஒரு 300 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது. அதுலேயும் 4% கூப்பன் ஆஃபர்லாம் கொடுத்துருந்தாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் த ஜாய் வித்தின் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்தா ஹெச்டி காலிங், ஓகே, அப்புறம் கூகுள் அசிஸ்டன்ட் இருக்கு, 13mm டிரைவர்ஸ், அப்புறம் டைப் சி சார்ஜிங் இருக்கு, வைட்லி கம்பேட்டபிள், ஆப்பிள்லையும் யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தோன்னா டைனமிக் டிரைவர், ஸ்பிளாஷ் ப்ரூஃப், IPX4 இருக்கு, 10 hours ப்ளே டைம்ங்கிறது மட்டும் தான் இங்கே ஹைலைட்டாக இருக்கு. மல்டி ஃபங்க்ஷனல் கண்ட்ரோலர், ஸோ ப்ளே பாஸ், வால்யூம் அப் டவுன், நெக்ஸ்ட் ட்ராக், ப்ரீவியஸ் ட்ராக் எல்லாமே பண்ண முடியும். என்னையா இது மார்க்கெட் அண்ட் மேனுஃபேக்சர்ட் இன் சென்னைன்னு போட்டிருக்கீங்க? நம்ம ஏரியா போட்டு வச்சிருக்காங்க. எல்லா பிராண்டும் யாரா நீங்க எல்லாம்? 1200 இதுல போட்டிருக்கு, ஆனா விற்கிறது 300 ரூபாய்க்கு தான். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பயங்கர டிஸ்கவுண்டால இருக்கு. ஆமா, திகிலா இருக்கேப்பா அப்படி இருக்கு. சரிங்க, 300 ரூபாய்க்கு பேக்கேஜிங்ல வந்து நாங்க குறலாம் சொல்ல முடியாதுங்க. இது சரி, ஓகே. இது டப்பா எவ்வளவுதான் இல்லையா? டப்பா எவ்வளவுதான், டப்பா அங்க வைக்கிறேன். அதுல எதுவும் இல்ல. அதுல வந்து அழகா டைப் A to C கேபிள் ஒன்று கொடுத்துட்டான். கேபிள் இருக்கு. சரி, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ்னு ஒன்று கொடுப்பாங்களே பொதுவா. எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கூட கொடுக்கலங்க. காசு கட்டிங்க. காசு கட்டிங் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. இந்த நான் என்ன நினைச்சேன், சரி சும்மா வயர் மாதிரி. இது இந்த மாதிரியா? ஓகே, ஸ்பிட் அட்ஜஸ்ட் பண்றதா? இதோ பேண்ட் இருக்குல்லங்க, இந்த பேண்ட் நல்லா இருக்கு. நான் சும்மா வயர் மாதிரி கப்பியா இருக்கும்னு நினைச்சேன். இதுவும் பிளாஸ்டிக் தான். ஆனா இதுல ஹைலைட் என்ன, பின்னாடி இங்க லைட்டா பேசிக்கா மேக்னெட் ஒட்டுது. ஓ, சோதனையில இருக்கேன். சார்ஜே இல்ல போல. அது இந்த கிராட்டோஸ் பைப்ல என்ன பண்ணிட்டானா, டப்பாலே இருந்தனால சார்ஜ் இல்லாம போயிட்டான். ஆமா, ட்ரெயின் ஆயிட்டான். இப்போ பார்த்தா டக்குன்னு அதுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் போட்டிருப்போம். இந்த 10 நிமிஷத்துல பார்த்தா 60% காட்டுறான். ஆனா 30-40% ஏறிடுப்பான்றது என்னோட நம்பிக்கை. ஆனா ஹைலைட் என்னன்னா, 60 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என் பேட்டரி லைஃபே 10 மணி நேரம் தானே, சின்ன பேட்டரியா தான் இருக்கும் இருக்கலாம். ஸோ சைடில் கிராட்டோஸ்னு போட்டிருக்கு. இந்த மாதிரியான ப்ராடக்ட் இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன். 1000-1200 முன்னே வரும். நான் சொல்றது இப்போ ஒரு 5 வருஷம் முன்னாடி நெக் பேண்ட் வந்து ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும்போது. பட் இப்போ இது 300 ரூபாய்க்கு கீழே வருது அப்படிங்கிறதா ஹைலைட்டு. அண்ட் இதில் சைடில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அந்த ஒயருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்லிட் வருதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டாப் ஃபேஸ்டு தாங்க, டவுன்லேருந்து வரல, இப்படி இதுலேருந்து தான் வருது. அதனால் அது பெரிய லென்த்தாக தெரியாது. இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினச்சா அட்ஜஸ்ட் பண்ணலாம். ரொம்ப ஷார்ப்பாக வைக்கலாம். பட்டன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. பிளேஸ்மெண்ட் இண்டிவிஜுவல் பட்டன்ஸ் அதான் இருக்குது, தொட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ரொம்ப பெரிய பெரிய பட்டன்ஸு. ஆமாம், கிளிக்கினஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நல்லா கிளிக்கியாக இருக்குது, ஒரு பக்கம் கொஞ்சம் பார்ஷியல் கிளிக்கியாக இருக்குது. ப்ளே பாஸ் கொஞ்சம் ஓகே. சப்போஸ் ஆடியோவில் பிளிங்க் ஆகுறானா ஸ்டேட்டஸு? பேரிங் மோடா? இதோ பேரெலாம் ஆயிடுச்சு. ஸ்டேட்டஸ் மோடு இது. நான் ஆனில் தான் இருக்கேன். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், அதுக்காக கட்டுறது. ஃபஸ்ட்டு இவன் கொடுத்துருக்கிறது ஒரே ஒரு இயர் டிப்ஸ் தான். அது நல்லா இருக்கு. ஆமாங்க, பேஸ் வெரிக்கமாக இருக்கு போல. ஒரு 300 ரூபாய்க்கு எப்படி இருக்கணுமோ அந்த லட்சணத்தில் இருக்கு. இதில் ஹைலைட் என்னன்னு சொல்கிறேன். இதோட ஹேமர் பெட்டர், 100% பெட்டர். கிராட்டோஸோட ஹேமர் ஸ்ப்ளெண்டர்னு ஒன்று யூஸ் பண்ணோம். அது வந்து இதை விட நல்லா இருக்கு. நல்லாவே 500 ரூபா கிட்ட. ஏன்னா இதில் வால்யூம் பேலன்ஸே வித்தியாசமாக இருக்கு. லெஃப்ட் சைடில் லைட்டாக வால்யூம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. லைட்டாக அதுலேயே வித்தியாசம் தெரியுது. சும்மா பேசிக்காக இது நான் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, எங்கள் ஏரியாவில் நிறைய பேர் இப்படி போவாங்க வண்டி, அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட்டுக்கு இப்படி ஒரு ரிவ்யூ யாரும் கொடுத்துக்க மாட்டாங்க. ப்ளே பாஸ் பொறுத்த வரைக்கும் லேட்டன்சி இருக்கு பாரு. ஓ, செகண்ட்ஸ் கணக்குல இருக்குங்க, மில்லி செகண்ட்ஸ் இல்லை. கிளாரிட்டிலாம் வந்து அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்குது என்கிட்ட. ஓகே, நீ 300 ரூபாய்க்கு கேட்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும். பட் ஓகே, கால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். வோக்கல்ஸ் மட்டும் கேட்கறதுக்கு சூப்பராக இருக்கும். மியூசிக் கேட்கறதுக்கான ப்ராடக்ட் இது கிடையாது. அந்த ஸ்டீரியோ எஃபெக்ட், வைடன்ட் எஃபெக்ட், இம்மர்சிவ் ஃபீல் அதெல்லாம் இருக்காது. வோக்கல்ஸ்க்கு ஓகே. ஒரு ஃபோன் காலு, இண்டோரில் ஃபோன் காலு, வெளியில் போகும்போது பாட்காஸ்ட் கேட்க போகிறேன், பாதி நேரம் அரசியல் நியூஸ் தான் பார்ப்பேன், நியூஸ் கேட்பேன், இப்படிப்பட்ட ஆளுங்களுக்குலாம் ஓகே. நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஓகே. இன்னொன்று என்னென்னா, கண்டிப்பாக இது SBC தாங்க இருக்கும். ஏசிலாம் கூட இருக்குமான்னு டவுட் தான். சரியா, ரொம்ப மிட் லோ லெவலில் இருக்கும். அதான் மிட் லெவல் முன்னெல்லாம் கிறுக்கு பைய அழகாக காட்டுவான். பிக்சலில் தான் சொல்கிறேன், இந்த இடத்துலேயே காட்டிடும் என்ன இதுன்னு. இப்போ என்னடானா அதெல்லாம் காட்ட மாட்டேங்குது. கேட்டால் என்னென்னமோ தேவையில்லாத ஆணியெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கு. சரி, கால் குவாலிட்டி எப்படி இருக்கு அதை இப்போ பார்ப்போம். எனக்கு அப்படியே தனியா ரொம்ப பக்கத்தில் RX 100 இருக்குதா? ஆமா, இப்பதான் போச்சு. பெல் அடிச்சுக்கிட்டே ஒன்று பேசுறேன். மொத்தம் இப்போ என்விரான்மெண்டல் நாய்ஸ் வந்து உனக்கு கேட்குது. ரைட்டுங்க. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தா 300 ரூபாய்க்கு அப்படின்னும் போது ஓகே. அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு சைடாக டிக்கி லைட்டாக சாச்சு காதை வச்சு ஓட்டிட்டு போவாங்களா, அவங்களுக்குலாம் வந்து இப்போ ஆஃபீஸ்க்குலாம் நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போனோம் வைங்களேன், மச்சே ஆப்பிளா, OnePlus அப்படின்னு வாங்கி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க.
அது என்ன ஆகிடும், டேமேஜ் ஆகிடும், இல்லை நம்மகிட்ட வராமே கூட போயிடும். ஓ அதுக்கு வர நீ அந்த மாதிரி இடத்துல இதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து ஒருத்தனும் வாங்க மாட்டான். ஆனா நம்மள ஒரு மாதிரி பார்க்க மாட்டாங்க. எப்படின்னா இவ்வளவு பார்த்துட்டு போடா. காஸ்ட்லி ப்ராடக்ட் போய் தொலைகிறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டோன்னா எவனும் வாங்கவும் மாட்டான், வரவும் மாட்டான் பக்கத்தில். ஓகேவா? அது மாதிரி இது நல்ல ஐடியா தான். இதனால பிராண்டை வந்து நான் தப்பு சொல்லலை. ஓகேவா? அவன் இந்த ப்ரைஸ்க்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணியிருக்கான், அவ்வளோதான் சொல்லலாம். ஆனா 300 ரூபாய்க்கு இப்படி ஒரு நெக் பேண்டுங்க. சரியா? இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு எமர்ஜென்சிக்கு எங்கேயோ போறீங்க, அப்போ மட்டும் யூஸ் பண்றதுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்னும் போது எதுக்கு 2000 ரூபாய்க்குலாம் வாங்கிட்டு, அதுவும் முக்கியமா வாய்ஸ் மட்டும் தான் அதிகமாக கேட்க போறேன் அப்படின்னா ஓகே ரைட்டா? ஓகே ஓகே. நீங்க ஏதாவது இந்த மாதிரி 100-500ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆடியோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் கேஜெட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்றோம். ரொம்ப சூப்பரா இருந்துன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். சூப்பரா இருந்தா சொல்லுங்க. ஏதாவது ஆவரேஜா இதோட ஹேமர் பெட்டருங்க. அது கூட என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருக்குனாலும் கொடுத்துட முடியும். இதை வந்து நான் இப்போ யாருக்கா கொடுக்கணும்னா நான் ரொம்ப யோசிக்கணும். எதுக்கு அவங்கள வேற பழி வாங்கிக்கிட்டு